அங்க இங்கன்னு ஊரை சுத்திட்டு வந்தாச்சு. ஒரு நாள் பொழப்பு போச்சு. நாளையில இருந்து வேலையை பார்க்கணும். ஆமா, ஒத்த நாள் என் வீட்டு போயிட்டு இருந்தாலும் உனக்கு பொழப்பு போச்சு. சும்மா கடை என்னன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவியா? இப்போ நாளைக்கு சம்பாதி எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கன்னு பார்ப்போம். என்ன பிள்ளை பேசுத நீ? வீட்டுக்கு போனனால 2000 ரூபாய் செலவு. ஒரு நாள் பொழப்பு போச்சு. 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, அதுவும் போச்சு. கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அதையே அம்பிள சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாசம் ஆனா 5000 கட்டணுமா? போனுங்க வச்சிருக்கமே போனு, அதுக்கு யார் ரூபா கட்டுதா? பொழப்பு போச்சுங்க, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, பொல்லாத வேலை. சும்மா வேலை கட்டு போச்சு, வேலை கட்டு போச்சு, நான் அதை பொழப்பு கட்டு போச்சுன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. துணியை மாத்திட்டு போய் படுங்க. காலையில இருந்து உங்க பொல்லாத வேலையை போய் பாருங்க. சரி, ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஒரே உடம்பு வலி, மேல அப்படி வலிக்கு. செத்திய முதுகு கிழிச்சு ஆயிப்போம். என்னது உடம்பெல்லாம் வலிக்கா? கொழுந்தியார் கூட நல்லா சந்தையை சுத்தி வரும்போது நல்லா இருந்துச்சுல்ல? அப்போ உடம்பு வலி மேல் வலி ஒன்றும் இல்லையா? இப்போ மட்டும் உடம்பு மேல எல்லாம் வலிக்குதா? குப்புறப்பாடு முதுகுல ஏறி சமுட்டுவேன். காலை இழுத்து வெளியே இழுத்து போட்டா கால் வலி முதுகு வலி எல்லா வலியும் சரியாயிரும் இப்போ உனக்கு. கொழுந்தியா கூட இருக்கும்போது நல்ல உடம்பு நல்லா தெம்பா இருந்துச்சு. இப்போ உன் கூட வரும்போது தான் தலைவலிக்கு மேல் வலிக்கு எல்லாமே வலிக்கு. சும்மா சத்தானதா படியா? சும்மா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காது. வெந்நீர் காய்ச்சி மூஞ்சில ஊத்தி. சரி படுப்போம். இதுக்கு மேல இருந்து நம்ம ஏதாவது பேசினோம்னா மூஞ்சில ஊத்தினாலும் ஊத்திடுவா வெந்நிய. இந்த ஆளுக்கு வேலையும் சொல்லியா வீட்டை குறை சொல்லதே வேலையா போச்சு. செத்திய நேரம் புலம்பி இப்பதான் தூங்கி இருக்கா. சரி, நம்மளும் தூங்குவோம். சரி, பிடிச்சிட்டு இந்த ஆளை எழுப்புவோம். சும்மா பொழப்பு புலம்புனா எப்பமா எழுப்பி பொழப்ப பார்க்க சொல்லுவோம். சின்னதாய் விடிஞ்சிட்டா? பங்குனி ஏறி பல்ல காமிச்சிட்டாடிக்கு விடிஞ்சிட்டானு கேட்கி என் பொழப்ப பாருங்க. மணி என்ன ஆகுது? சரி, பொழப்ப பாக்க. காப்பி தண்ணி ஏதாவது போட்டிருக்கியா? நீ செய்யற வேலைக்கு காப்பி தண்ணி ஒரு கேடா? காப்பி தண்ணிங்களே ஒண்ணு கிடையாது. என் வேலையை பாருங்க. காலையில எதுக்கு மூஞ்ச காமிக்க? போற வேலை விளங்குமா? பொம்பளைய பாரு, பொம்பளைய. இல்லைன்னா மட்டும் இவனால விளங்குச்சுல. இப்ப நான் வந்து விளங்கல. சும்மா எரிச்சல கிளப்பிட்டு போய் வேலையை பாருங்க. சரி, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை. நம்ம இடத்த காலி பண்ணுவோம். என்ன கோபாலு, டீ கடை பக்கம் வந்திருக்கிய? மாமனார் வீட்டில் பால் காய்ப்பெல்லாம் நல்லா செழிப்பு தானா? ஒரு நாள் டீ கடை பக்கம் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எட்டி பார்க்க மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்க டீ குடிக்க. பொண்டாட்டிய டீ போடுறதுன்னு அவ டீ போட மாட்டேக்கா. மூஞ்ச தூக்குதா. வேற என்ன செய்ய? டீ குடிக்கணும். டீ குடிச்சாதான் எல்லா வேலையும் செய்ய தோணுது. சுறுசுறுப்பா இருக்கு. அதான் இங்க வந்தாச்சு டீ கடைக்கு. சரி உட்காரு. அந்த டிவி போட்டியில் என்னமோ செய்தி என்னமோ சொல்லுதான், கேட்போம். டீ கடைக்காரே, ஒரு டீ கொடுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்க. இன்று செய்திகள் வாசிப்பது நீலகண்டன். முண்டகனமா இருக்கா? நீலகண்டன். அதை நீ சொல்றது யாரா? குள்ளமணி. ஏ கிழவா, குள்ளமணி தலைவி தலையில விடுற மாதிரியா? சத்தம் போடாதீங்க. செய்தி என்ன சொல்றான்னு பார்ப்போம், கேட்போம். இன்று சூரிய உதயம் காலை 6 மணிக்கு உதைத்து மாலை 6 மணிக்கு மறையும். இது உலக அதிசயம் தான். இது எல்லாத்தையும் தெரியுமே. இனிமே அந்த நியூஸ்ல வந்து சொல்லி வாசிக்கிட்டு இருக்க. இதுக்கான சம்பளம் தானா? மாமியார் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொண்ட மருமகள். காலையிலே மாமியா மருமக சண்டை தானே? என் வீட்டுலாம் அப்படி இல்லப்பா. வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளதால் இன்னும் 3 நாளைக்கு கனத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயா ஜாலி, அப்ப பள்ளியோட லீவ் விடுவாங்களே. எல்லாம் கோபாலு, மழை வரும்னு சொல்லுதானே? வயல நாற்று எதுவும் பாவி இருக்கே, என்ன இப்படி? குப்புசாமி, தண்ணி இல்ல கிணத்துல. அதான் நாத்து எது பாவல. மழை வந்தாதான் ஏதாவது செய்யணும். ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். என்ன மழை வரும்னு பயங்கட்டுறான்? அப்ப விளையாட முடியாதா இன்னைக்கு? ஏல குள்ளமணி, அவன் விவசாயம் பண்ண தண்ணியிலண்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு மழை வந்தாங்கல்ல, விளையாட முடியாது. அதற்கு கவலையா போல இப்ப பல்லடம் போல. ஏ கிழவா, என் வீட்டு பக்கம் வா. செலவட்டி வச்சு மண்டே உடைக்கிறத பாரு. சரி, அப்ப நான் தோட்டத்துல போய் வரப்பு வாய்க்கெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வைக்க. மழை வந்தா தண்ணியை தேக்கி வைக்கணும். அப்படிதான் நாத்து பா முடியும். வயல் உழணும் எல்லாம் செய்ய முடியும். சரி போ கோபால போய் பொழப்ப பாரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆட்டுக்குடி சேனலை ஃபாலோ செய்யவும். டீயை குடிச்சிட்டு செய்தியை பார்த்துட்டு போன தான் வந்தேன். செய்தி முடிஞ்சுட்டு சரி வா கோபால், நம்ம தோட்டத்துக்கு போகணும். நானும் தோட்டத்துக்கு தான் போறேன். மட்டனாக்கா மட்டனு, சிக்கனாக்கா சிக்கனு. ஏ சின்னதா என்ன எங்க நிக்க? அவன் புருஷன் அங்க டீ கடையில வா பார்த்துக்கிட்டு இருக்கான். டீ போட்டு கொடுக்கலையா இன்னைக்கு அவன் புருஷனுக்கு? என் புருஷன் காலையில தோட்டத்துக்கு போனாங்க. டீ கடையில நின்று வாய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் புருஷன் அந்த கிழவன் குப்புசாமி கூட சாவகாசம் வச்சிருக்கான். அவன் கூட சாவகாசம் வச்சு விளங்க முடியாது பார்த்துக்கான். எல்லாம் கிழவன் குப்புசாமி ஏன்னா அவரவங்க பெரிய பண்ணாங்கல்ல. அவன் அவர் அப்பனா அவனை எப்பவே டைவர்ஸ் பண்ணிட்டேன். என்ன வயசுல பெரியவங்களை அப்படி பேசக்கூடாதுல, கொஞ்சம் மரியாதையா பேசல.
ஏன்னா குள்ளமணி பல்லெடுத்து போகாம என்ன பண்ணுத? சார் வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை பள்ளியோட லீவுன்னு சொன்ன அந்த பிள்ளைமணி சார் 2 நாள் எனக்கு ஒரே வயிற்றால போகுது சார் அதான் சார் நான் 2 நாள் பள்ளியோட வரல லீவு சார் நாளைக்கு வந்துடுவேன் சார். உனக்கு பள்ளியோடத்துக்கு வரலனால வயிற்றால தான் போகும். ஒழுங்கா நாளைக்கு வரலன்னா வீட்டுக்கு வந்துடும் பத்தியா. சரி சார் தேங்க்யூ சார். எல்லாம் பிள்ளைமணி வயிற்றால போகுது பேதியில போகுதுன்னு ஏமாத்திட்டே கிடக்க உங்க அம்மாட்ட சொல்றாங்க. ஏ சின்னத்தா இதெல்லாம் உனக்கு தேவையான விஷயம் பத்தியா இதெல்லாம் மூக்க நினைச்சா மூக்க வெட்டி நாய்க்கு படுற பத்தியா வாண்ட வாயிலிருந்து எனக்கு என்ன ஆகாது. நான் வீட்டுக்கு போறேன். கோபாலாங்க என்ன செய்யணும் தெரியல தோட்டத்துல போய் பார்க்கணும். ஏட்டி காலையிலே வந்தே என்ன வேலை பார்த்தாங்க வந்து? என்ன வேலை பார்த்தாங்க வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்துருக்கேன். உன் சௌரிக்கு டீ கடையில் வந்து 10 மணிக்கு வாங்க இங்க வந்து என்ன வேலை பார்த்தாங்க? டீ கடையில செய்தி பார்த்துட்டு வந்தேன். 4 நாள் கனத்த மழை இருக்கான். வாய்க்கா பரப்பெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி இப்போ நாத்து பாவதுக்கு வா. உச்சி வெயில் மண்டையை போலக்கு நானா வர முடியாது. வேணா நீதி வேலையை பாரு நான் வீட்டுக்கு போறேன். என்னத்த வேலை செஞ்சு கிழிச்சே தெரியல. வீட்டுக்கு வராங்க. சரி போ வீட்டுல போய் கஞ்ச காய் அந்தியால வாரேன் வீட்டுக்கு. சரி குப்புசாமி அண்ணன் நான் என் தோட்டத்தை பாரு நீ உங்க தோட்டத்துல போய் வேலையை பாரு. ஏய் அங்க போய் தென்னை மரத்துல போய் உறங்கிறாத. அங்க போய் வாய்க்கா வரப்ப வெட்டி நாத்தாங்களை ரெடி பண்ணு நாத்து பாவதுக்கு. ஏன் கோபால் என்ன சொல்லிட்டு போறாங்க கிழவன்? தூங்கிட்டேனா அதை ஒரு குத்தமா சொல்லிட்டு போறாங்க. கண்ணு இருந்தா எல்லாரும் தூங்க தானே செய்வாங்க. சரி சீக்கிரம் தோட்டத்துக்கு போவோம். பொண்டாட்டி அங்க தோட்டத்துக்கு போறா. பொண்டாட்டி தோட்டத்துக்கு போறாரு. அவன் நான் வரவே சொல்லலையே தோட்டத்துக்கு. அங்க எதுக்கு போறாவா? எல்லாம் புருஷனை தேடிதான். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இந்த ஒரு ஜான் வயத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. யா தோட்டத்துக்கு போற ஓடையில என்னையா பண்ணுவீரு? கொஞ்சம் வயத்தை கலக்கதமா இருந்துச்சு அதான் வெளியே போயிட்டு வந்தேன். டீ கடையில கண்டதை எடுத்து முழுங்கிட்டு வந்திருப்பேன். அதான் வயிற்ற கலக்குது. என்னை விட்டுட்டு தனியா தின்னுட்டு வந்தாலும் அதான் கலக்குது வயிறு. சரி நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? என் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் மத்தியானத்துக்கு. மத்தியானம் பிறகு சாப்பிட வீட்டுக்கு வந்துடும் இதை சாப்பிட்டுட்டு. அதான் இப்போ கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கருக்களை வீட்டுக்கு வந்தா போதும். என்ன ஒரு பாசகார பொண்டாட்டி. கஞ்சி கொண்டு வந்திருக்கல. கஞ்சிக்கு தொட்டுக்க என்ன வச்சிருக்க? அதைய கஞ்சியும் கடிச்சிக்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன். உன்ன கெட்டின நாளையில இருந்து எனக்கு பழைய கஞ்சி தான் போ. நானா வந்து உனக்கு கஞ்சாதாரா மத்தவங்க வந்து கஞ்சி கொடுக்கணும்டா. போய் வேலையை பாரு நான் வீட்டுக்கு போறேன். சரி போ நான் வயலுக்கு போறேன். சரி போ வயலுக்கு போவோம். சரி களைப்பு தெரியாம இருக்க ஏதாவது வாயில வந்த பாட்டை படிச்சுட்டு போவோம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். கலங்காதே மனமே கலங்காதே. யோ யார் யாது ஆண்லா தோட்டத்துல இங்க வந்து என்னையா பண்ணிதாரு? சரி புல்ல மட்டும் புடிங்கிட்டு போ. வாழையும் சேர்த்து புடிங்கி அறுத்துட்டு போயிடாத. யோ நீ எதுக்குயா வந்த? புல்லு பிடுங்க தானே வந்த. அந்த வேலையை பார்த்துட்டு போயா. சரி வாலிய தென்னமத்தை மூட்டை வச்சுட்டு போய் வேலையை பார்ப்போம். சரி வேலையை பார்ப்போம். உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த சித்தமடி. என்ன கோபால் பாட்டுலாம் பெலமா இருக்கு. பாட்டு சத்தம்லாம் பெலமா கேக்கு. ஆமாண்ணே வேலை செய்யும் போது ஏதாவது பாட்டு படிச்சுட்டு தான் வேலை செய்த அலுப்பு இல்லாம இருக்கும். சரி பாட்டை படிச்சுட்டே வேலையை பாரு நான் வீட்டுக்கு போறேன். மத்தியான வெயிலும் மண்டைய பொழக்கு. என்ன வெயில் அடிக்கு. 5-6 கஞ்சை குடிச்சிட்டு செத்தி அனல குறுக்க சாச்சிட்டு காத்து விழுந்த பிறகு வந்து வேலையை பார்ப்போம்.